கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அருகிலிருந்து பார்க்க, அவர் பேச்சை ஆழமாக கவனிக்க, சுற்றிலும் இருந்தவர்களோட மனநிலை, உணர்வுகளை, பிரதிபலிப்புகளை எல்லாம் கொஞ்சம் விவரமாக அறிந்து கொள்ள இந்த பாடங்கள் பயன்படுகிறது. நான் நம்புகிறேன் அநேகருக்கு அது புரியுது. இன்னும் பலருக்கு நீங்கள் இதை பரவ செய்யுங்க. நிறைய பேர் பார்க்கட்டும், பொது ஜனங்கள் கூட இதை பார்க்கட்டும். ஏன்னா சுவிசேஷ புத்தகத்திலிருந்து சொல்லப்படுகிற எந்த ஒரு விஷயத்தையும் அதிகபட்சம் எல்லாருமே கேட்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38 முதல். அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். நாம் சொல்லணும், சில நேரத்தில் ஏன்பா பேச மாத்திர, சில நேரம் அந்த பேச்சோட போக்கு நமக்கு நெருடலாக இருக்கும்போது, நம்மை தாக்கும்போது நம்ம அப்படியே சப்ஜெக்டை மாற்றிடுவோம். குடும்பங்களில் கூட சில நேரங்களில் இந்த பேச்சு இப்படியே போனால் சண்டையில் முடியும்னு தெரியும் போது வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் ஞானமாக என்ன பண்ணுவாங்க, உள்ளே சப்ஜெக்டை மாற்றி விட்டுருவாங்க. அது அப்படியே வேறு பக்கமாக திரும்பின உடனே அந்த உணர்வுகள் எல்லாமே சமன்பட்டு வேறு டைரெக்ஷனில் போயிடும். அது மாதிரி இந்த இடத்துல இவர்களை கடிந்து இவர்கள் குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் சொல்லி முடிச்சிட்டார். இதை கேட்ட உடனே இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எல்லா ஜனங்களுக்கு முன்னால் பரிசேயர், வேதபாரகர் ஆண்டவர்கிட்ட குட்டு வாங்கினாங்கன்னு எப்படி இருக்கும்? ஒரு சரியான பதிலை அவர் கொடுத்துட்டார்னா ஒரு மாதிரி ஒரு ஷேமாக இருக்காதா? உடனே என்ன பண்ணாங்க, அப்படியே பேச்சை மாற்றி, இப்போ எங்களுக்கு ஒரு அடையாளம் காமிங்க. ஏன் தெரியுங்களா? இவரை தாவீதின் குமாரன் என்று ஜனங்கள் உயர்த்தி பார்த்தாங்க. அடுத்தது மகாபெரிய தீர்க்கதரிசியானவர் நம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று பார்த்தாங்க. தேவ செயல் இவர் மூலமாக நடக்கிறது என்றெல்லாம் அவங்க புகழ்ந்து பேசினாங்க பொதுமக்கள். இவங்களுக்கு அது முடியலை, இவங்களால் தாங்க முடியலை. 39. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ரொம்ப அழகா, நீ 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 கேட்டியா, நீயா, யார் இந்த கேள்வி கேட்டது அப்படின்னு ஒரு தனி நபர்கிட்டே போல அவர் மொத்தமாக அந்த யூத மக்களை பாருங்க, ஆண்டவரோட அந்த ஞானமான பதில் எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு கேள்வி கேட்ட உடனே அந்த இடத்துல அவர் அவர்களை ரொம்ப அழகாக கடிந்து கொள்ளவும் செய்கிறார், உணர்த்தவும் செய்கிறார், பதிலும் கொடுக்கிறார். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். கேட்டவன் என்ன ஆவான்? சுற்றி முற்றி பார்ப்பான்ல, ஜனங்க எல்லாரும் ரொம்ப ஷார்ப்பாக இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறாரே, இவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையால் இந்த சந்ததியை சொல்கிறாரே அப்படின்லாம் யோசிக்கலாம். ஆனால் அவர்களால் மறுக்கவே முடியாது, அவர்கள் கேட்டு தான் ஆகணும். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இல்லைன்றார். இவங்க எதிர்பார்த்தது உடனே வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை, ஒரு அக்னி கொட்டுறதை, ஏதோ ஒன்று பண்ணிடுவார். ஏன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் முன்னால் இப்படி சொன்ன உடனே அதை நிரூபிப்பதற்காக செஞ்சிருவாருன்னு இவங்க நினச்சிருப்பாங்க. அப்படி தான் நடந்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட. பாருங்கள், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36 முதல். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை. விக்கிரகாராதனைக்காரர்களோட மிகப்பெரிய கோஷத்துக்கு நடுவில் எல்லாருக்கும் முன்பு நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது தீர்க்கதரிசிக்கு. அப்போ அவர் கேட்கிறார், இந்த ஜனங்களுக்கு முன்பு, தேவனே நீர் தேவன் என்றும் நான் உமது தீர்க்கதரிசி என்றும் இவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக என்னை கேட்டருளும், என்னை கவனியும், ஏதாகலும் செய்யும் என்பதாக அவர் விண்ணப்பிக்கிறார். அப்போ வானத்திலிருந்து அக்னி வந்தது, அந்த இடத்துல தண்ணீர் வரைக்கும் எல்லாவற்றையும் அப்படியே பட்சித்து போட்டதுன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி
ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் ஆண்டவர் மீது நல்ல எண்ணமே கிடையாது, அவங்களுக்கு நல்ல நோக்கமும் கிடையாது. ஒரு அடையாளம் காமிங்களேன் சொல்லுவாங்க. சில நேரத்தில் கடவுளை பற்றி பேசுகிறீங்க, கடவுளை எட்டுன்னு வந்து நிற்க வை பார்க்கலாம், கடவுளை காமி நான் நம்புகிறேன். ஒரு கடவுள் மறுப்பாளன் இப்படி கேட்பாங்க, கேலி செய்வாங்க, அவமானப்படுத்துவதற்காக அப்படி பண்ணுவாங்க. அப்படி தான் பரிசேயரும் அந்த வேத பாரகரும் செய்தாங்க. ஆண்டவர் சொன்னார், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் தவிர அப்படின்னா அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன சொல்ல வந்தார்? லூக்கா 11:16, வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதே சூழ்நிலை தான் இது லூக்காவில் படிக்கிறோம். அப்போ பாருங்கள், அவங்க ரொம்ப எக்ஸாக்டாக வானத்திலிருந்து ஒரு அடையாளம் காமிங்க, அப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம்ப்பா. ஜனங்கள்லாம் சொல்கிற மாதிரி நீர் தாவீதின் குமாரன், தேவகுமாரன், பரலோகத்தின் பிதாவை நீர் தகப்பன் என்று சொல்லுகிறீர் இல்லையா, வேணா நாங்கள் ஒத்துக்கிறோம். அவங்க அவமானப்படுத்தவும் தவறான நோக்கத்திலேயும் இவரை சிக்க வைக்கவும் இப்படிலாம் அவங்க நோக்கத்தில் கேட்டால் அவர் சிந்தையை அறிந்தவர் தானே ஆண்டவர். அப்போ அவங்களுக்கு பதிலாக சொல்கிறார், ஏற்கனவே இருந்த ஒரு அடையாளத்தை எடுத்து சொல்கிறார். என்ன சொன்னார்? 40 மத்தேயு 12 யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடே நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ரொம்ப முக்கியமானது. ஆனால் எதிரில் கேட்டவன் யாருக்குமே புரிஞ்சிருக்காது, தன்னுடைய அப்போஸ்தலருக்கு அது புரிஞ்சிருக்காது. என்ன, தான் மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் பார்த்தீங்களா, அதை பற்றி தான் இங்கே பேசுகிறார். ஆனால் யோனாவின் தீர்க்க தரிசனம் அன்றைக்கு நடந்தது, அந்த ஒரு பெரிய அற்புதம் அப்படின்னு தான் இவங்க பார்த்துருப்பாங்க. அந்த பெரிய அடையாளமே போதும்பா அப்படின்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் ஆண்டவரோ தனது உயிர்த்தெழுதலை பற்றி இங்கு பேசினார். மத்தேயு 16:21 அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். முன்கூட்டி லேசா சொன்னார், யோனாவை போல தானும் கூட பூமியின் இருதயத்திலே 3 நாள் இருக்கணும்னார். ஆனால் அதுக்கப்புறமா இந்த உயிர்த்தெழுதல் என்பதை மிகப்பெரிய அடையாளமாக, வரலாற்றையே திருப்பி போடக்கூடிய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும் என்பதை மெதுவாக அன்ஃபோல்ட் பண்ணுறார். அப்படியே அந்த நோட்டை பிரித்து ஒரு பக்கமாக திறந்து பார்க்குற மாதிரி இப்போது முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இவ்விதமாக கொலையுண்டு எழுந்திருக்க வேண்டும். 17ஆம் அதிகாரம் மத்தேயு 23 அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். இப்போ கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சுல, அவங்களுக்கு துக்கம் அடைந்தார்களாம். ஓ, ஆண்டவரை கொன்னுடுவாங்களோ, அவன் கொன்னுடுறதை பற்றி தான் யோசிச்சிருக்கான். உயிர்த்தெழுந்திருப்பார்ன்ற பாட்டை அப்போ கூட சிந்திச்சிருந்தாக்கா ஆச்சரியப்பட்டிருக்கலாம் இல்லையா, ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆண்டவரை கொன்றாலும் கூட அவர் உயிரோடு எழுச்சிருவார் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்கலாம் இல்லையா. ஆனால் அவர்கள் கொன்று போடுதலை மட்டும் சிந்திச்சாங்க. இந்த உயிர்த்தெழுதல் என்பது அவங்க மைண்ட்லேயே வரல. பலமுறை பலரை உயிரோடே எழுந்திருக்க செய்தார். இவங்க கண்ணு முன்னால் அற்புதம் நடந்தது தான், ஆனாலும் இவங்க மனதுக்குள்ளே அந்த அளவுக்கான விசுவாசம் வரல. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்குறோம் இல்லை, இப்படியெல்லாம் படிச்சுட்டே இருக்கோம் இல்லை, பல வருஷம் படிக்கிறோமா இல்லையா? நம்முடைய விசுவாசமானது எப்படி இருக்கிறது? நல்ல மேக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக ஒரு பேராசிரியர் இருப்பார், பள்ளியில் ஒரு ஆசிரியர் இருப்பார், அப்படியே மாணவர்கள் மத்தியில் கூட ஒருவன் இருப்பான். இந்த 3 பேர்கிட்டையுமே வித்தியாசம் இருக்கும். மாணவன்கிட்ட அவனுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டெலிவரன்ஸ் இருக்கு இல்லையா, எப்படி புரிஞ்சிட்டு இருக்கான், எப்படி உடனே பதில் சொல்லுவான், ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கும். நாம் ரொம்ப காலம் மாணவர் போல, ஆசிரியர் போல, பேராசிரியர் போல இவ்வளவு வருஷம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆண்டவரை அறிந்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்போது நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது? ஆண்டவர் சொல்வதை அப்படியே உடனே புரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய மனம் அறிவு வெளிச்சம் பெற்றிருக்கிறதா, பிரகாசமாக இருக்கிறதா, மனக்கண்கள் பிரகாசமாக இருக்கிறதா? அந்த ஜனங்க முன்னால் ஆண்டவர் நின்று பேசுகிறார். பழைய யோனாவின் உதாரணத்தை சொல்லி பேசுகிறார். ரொம்ப கடுமையாக சொல்லிட்டார், ரொம்ப கடிஞ்சி சொல்லிட்டார். விபச்சார சந்ததி ஆகிய இந்த சந்ததி அடையாளம் தேடுகிறதே, ஏற்கனவே இருந்த அடையாளங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ளவில்லையே. மத்தேயு 12:41-42 யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆதலால்
நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஏன் மறுபடியும் இந்த வசனத்தை பார்க்குறோன்னா, முக்கியமான வார்த்தைகளும் எதிர்பார்ப்பும் இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிறது. முதல் எதிர்பார்ப்பு என்னன்னா, மனம் திரும்பினார்கள். கேட்குற நீங்கள் மனம் திரும்பணும். அடுத்தது, யோனாவின் நாட்களில் அந்த ஒரு நியாயத்தீர்ப்பு அந்த பட்டணத்துக்கு நடக்கணும்னு இருந்தப்போ அவங்க மனம் திரும்பினாங்க இல்லையா, அதனால் அவங்க காக்கப்பட்டாங்க இல்லையா. அப்போ நீங்கள் மனம் திரும்பினால் வரப்போகிற நியாயத்தீர்ப்பிலே நீங்கள் காக்கப்படுவீர்கள். இன்னொன்று சொல்கிறாரு, அப்படி நியாயத்தீர்ப்பு நாள் வரும் பொழுது, எல்லாரும் நிற்கும் பொழுது, அந்த நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்கல்ல, அவங்க அன்னைக்கு அந்த அழிவுக்கு தப்புனாங்க இல்லையா, அவங்களாம் உங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்க. என்னையா, ரட்சகர் கூட நின்று அவரே உங்களுக்காக கண்ணு முன்னால் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து அவர் உங்களுக்கு ரட்சிப்பை இலவசமாக கொடுக்கணும்னு கொடுக்கும்போது நீங்களாம் அதை கேட்காம போயிட்டீங்களே. எப்படி நாங்களே அன்னைக்கு மனம் திரும்பணுமே. ராஜா சொன்னார், பட்டணத்தை கடவுள் அழிச்சிருவாராம், நம்மெல்லாம் மனம் திரும்பிடுவோன்னு சொல்லி மாடிலிருந்து மனுஷன் வரைக்கும் நாங்கள் இரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து நாங்களாம் மனம் திரும்பணுமே. தேவகுமாரனே வந்து சிலுவிலே மரித்திருக்கும் பொழுது அவர் இரத்தத்தால் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார்னு அவரே சொல்லும் பொழுது நீங்கள் அதை கேட்காம எப்படி இருந்தீங்க? அவங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க. இதை நம்ம நினச்சி பார்க்கணும். 2000 ஆண்டு காலமாக கர்த்தருக்குள் உத்தமமாய் வாழ்ந்து மரித்த கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க இல்லையா. நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், ஆனால் உத்தமமாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோமா? நம்ம சொல்லுவாங்க சில நேரத்தில், அவன் வந்து உன்னை கேட்க போகிறான் பார், இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணி வச்சிருக்க, அவன் இதே விஷயத்தில் எப்படி நடந்தான், அவன் நியாயமாக நடந்தான் இல்லை, அவன் உன்னை கேட்பான், வந்து கேட்பான், கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியானால் நாம் கிறிஸ்துவுக்குள் ஒருவர் வந்து நம்மை கேள்வி கேட்டால் தகுதியான பதில் சொல்வதற்கு நம்மை மாற்றிக்கொள்ளணும். மனம் திரும்ப வேண்டியிருந்தால் மனம் திரும்பணும், நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி கொள்ளணும். சரி, அதுவும் போதாதுன்னு சொல்லி இன்னொரு உதாரணம் சொல்கிறார். 42, தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலெல்லாம் சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. அவங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அவங்க கேள்வி, சிந்தனை, தவறான எண்ணம், இதுக்கெல்லாம் ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதில் கொடுக்குறார். அவங்களால மறுக்கவே முடியாது. அவன் வாயடிச்சு போய் நின்று கேட்டு தான் ஆகணும். இன்றைக்கு நாம் கூட நமக்கு முன்பு வாழ்ந்த எளிமையும் ஏழ்மையும் தரித்திரமும், அல்லது முதல் நூற்றாண்டு கூட எடுத்துக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் நாம் முதல் நூற்றாண்டு காலத்தின் அப்போஸ்தலர்கள் புத்தகத்தில் நாம் அந்த வரலாறு படிக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் தாராளமாய் கொடுத்தவர்கள், காணியாட்சி சொத்து வீடையெல்லாம் கொடுத்தவர்கள், கர்த்தருக்காக மரித்தவர்கள், பாடு அனுபவித்தவர்கள், இப்படியெல்லாம் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்று ஒரு மொத்தமாக வேத புத்தகம் கையில் இல்லாத பொழுதே அவ்வளவு வைராக்கியமா, அவ்வளவு விசுவாசமா அவங்கெல்லாம் வாழ்ந்திருப்பாங்கன்னா, இன்றைக்கு நாம் எவ்வளவு வசதி சுகத்தோட இந்த முழு வேத புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு நமக்கு ஒருவர் வந்து சொல்ல, வாரம் சொல்ல, வேத வகுப்பிலே சொல்ல, காரியங்கள் இப்படி இருக்கிறது என்று விளக்கி சொல்ல வேலைக்காரர்களாகிய என்னை போன்றவர்கள் இருந்தும் கூட விசுவாசிகளாகிய ஒவ்வொருவரும் இதை கேட்டு பயத்தோட பக்தியோட தங்கள் ரட்சிப்பை காப்பாற்றி கொள்ள வேண்டாமா? அப்படி காப்பாற்றி கொண்டவர்கள் நம்மை கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? ஒன்றுமான சிம்பிள் உதாரணம் சொல்கிறேனே. ரொம்ப வருஷமாக ஒரு சபை கூடுதலுக்கு நீங்கள் தாமதமாகவே வர்ற ஆள்னே வச்சுக்கோங்களேன். மிக சரியாக முன்கூட்டியே வருகிற ஒரு விசுவாசி உங்கள்கிட்ட வந்து உங்களை பார்த்து, நீங்கள் 30 வருஷமாக சபையில் விசுவாசியாக இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், நான் வந்து 3 மாதம்தான் ஆகுது, ஆனால் உங்களை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் எப்போவுமே தாமதமாக வருவீங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்களே, அது ஏன் அந்த மாதிரி, நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பதில் நீங்களே சொல்லுங்கள். இதை மாதிரி நாம் முன்னாகவே வந்து கீழ்ப்படிந்து பல ஆண்டுகள் கிறிஸ்துக்குள்ளே வாழ்வோமானால் குறைஞ்சபட்சம் நம்மோடு இருப்பவர்களே சிலவற்றில் நம்மை கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்வோம்? ஆனால் ஆண்டவர் இங்கே சொன்னது, நியாயத்தீர்ப்பு நாளிலே வந்து நமக்கு முன்பாக நமக்கு எதிராக இவர்களெல்லாம் கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன
இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் லூக்காவில் நம்ம போய் படிக்கும்போது கண்ணை பற்றியும் மனதின் வெளிச்சத்தை பற்றியும் ஆண்டவர் பேசுகிறார். பாருங்களேன், லூக்கா 11:32 யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இப்போ சொல்கிறாரு, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழையாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்குத்தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அதனால தான் சொன்னேன், காலகாலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே வருகிற, படித்து கொண்டே இருக்கிற ஒரு விசுவாசியானால் காலத்தை பார்த்தால் எப்படி இருக்கணும்? எபிரேய கிறிஸ்தவர்களை அந்த ஆசிரியர் கேட்குறார், எப்பா இவ்வளோ காலமாக நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறீங்களே, இந்த காலத்தை பார்த்தாலே நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு பிரசங்கியாரால் இருக்கணும், ஆனால் ஏன் இல்லை அப்படின்னு கேட்பாராம். அப்படியானால் இப்படி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, தாயே, வாலிபனே, நீங்கள் எவ்வளவு காலமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? இதில் நீங்கள் எவ்வளவு வளர்ந்திருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான ஒரு தாளந்து திறமையை வளர்த்து கொண்டீர்களா? தைரியத்தை வளர்த்து கொண்டீர்களா? அப்படி பிறரோடு ஆண்டவரின் அன்பை, அந்த நற்செய்தியை பேசுபவர்களா நீங்கள்? அது இல்லைன்னா வேறு என்ன நல்லது செய்ய போகிறோம் ஆண்டவருக்காக? அவருக்கு பணிவிடையை எதிர்பார்த்து அவர் இல்லையே. துணி கொடுக்கணும், அவருக்கு பால் ஊற்றணும், அவருக்கு உணவு கொடுக்கணும், அவருக்காக ஒரு வீடு கட்டி அவரை உள்ளே வைக்கணும், இதெல்லாமே அவசியம் கிடையாது. ஒன்று மட்டும்தானே எதிர்பார்க்குறாரு, நான் உங்களுக்கு கொடுக்குற இலவசமான ரட்சிப்பின் நல்ல செய்தியை உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுங்கப்பான்றார். கொஞ்சம் சிந்திப்போமா? இல்லையானால் இவர்கள் நியாயத்தீர்ப்பு நாளிலே நம்மை பார்த்து கேள்வி கேட்பார்கள். நான் பக்கத்து வீடு தானே, எனக்கு சொல்லாமல் விட்டீங்களே நீங்கள். நான் உன் ஃப்ரெண்டு தானே, எனக்கு சொல்லாமல் விட்டீங்களே நீங்கள். நினிவே மக்கள் கேட்பதற்கட்டும், தென் தேசத்து ராஜஸ்திரி கேட்பதற்கட்டும், நம்மோடு வாழுகிறவர்கள் உறவுகள் எவ்வளவு கொடுக்கல் வாங்கல், எவ்வளவு அந்யுன்யம், இரத்த உறவே இல்லாமல் கூட உயிருக்குயிராக நேசிக்கும் நட்பு வட்டம், உயிரை போல பிரியாமல் அப்படியே சொந்தக்காரங்க மாதிரியே தெரியும் நம்மளை பார்த்து. அப்படியெல்லாம் இருக்கிறவர்களுக்கு நாம் பாவ மன்னிப்பின் செய்தியை சொல்லாமல் இருப்போமானால், அந்த அளவுக்கு நாம் வாழாமல் இருப்போமானா அவங்க நம்மளை கேள்வி கேட்பாங்களா? கேட்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல அப்படி ஒரு விஷயத்தை ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அவர்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க, உங்களை அங்கே கேள்வி கேட்பாங்க. அதை விட இன்னொரு வார்த்தை சொல்லிட்டாரு, உங்களை குற்றம் சுமத்துவார்கள் என்று சொன்னார். அப்போ நமக்கு இருக்கிற கொஞ்ச காலத்தில் நம்ம சுற்றிலும் இருக்கிற மனுஷருக்கு நற்செய்தியை சொல்லுவோம், ரட்சிப்பவர்களை வழிநடத்துவோம். அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது. மத்தேயு 12:43 இப்போது இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறார் பாருங்கள். 43 அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். அவருடைய பேச்சின் தொடர்ச்சி தான் இது. ஆக்சுவலாக இது நம்ம தனி விஷயம் கிடையாது. இந்த பொல்லாத சந்ததியார் சொன்னார்கள் ஏற்கனவே, விபச்சார சந்ததியாராக அடையாளமாக தேடுகிறீர்கள். அப்போ இந்த பொல்லாத சந்ததியோட இப்போ இருக்கிற கண்டிஷனையும், இது இப்படியே விட்டால் எவ்வளோ மோசமாக போகுன்றதையும் ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு ஆவி உள்ளே இருந்தது, அசுத்த ஆவி. ஒரு கெட்ட குணம் உள்ளே இருந்தது, அதை கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது போய் இன்னொரு 7 கெட்ட குணங்களை கொண்டு வந்துடுமா. நான் ஆவிகளை, அசுத்த ஆவிகளை குணங்களாக, சுபாவங்களாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு அறியாமை, தப்பெண்ணம், சுயநீதி, மாய்மாலம், கலகம், ஒன்றை குறைவாக மதிப்பிடுதல், அவிசுவாசம். இந்த 7ஐயும் பாருங்களேன். அசுத்தாவி எப்படி இருக்கும், என்ன பண்ணோன்னே தெரியாதுன்னே வச்சுக்குவோம். இந்த 7 அசுத்த ஆவிகளைப் போல நம் ஆவி அப்படி இருக்குமானால், கலகத்தின் ஆவி இருக்கிறது,
அவிசுவாசத்தின் ஆவி இருக்கிறது. அந்த மாதிரி இந்த 7 உள்ள வந்திருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் திரும்ப மறுபடியும் கேட்டு பாருங்கள். அவிசுவாசம், கலகம், தவறான மதிப்பீடு, தப்பெண்ணம், ஸ்ட்ரெயிட்டாகவே தவறான எண்ணம், சுயநீதி, மாய்மாலம், அறியாமை, இவைகள் நம்மை மொத்தமாக துல்லியமாக அழிச்சிடும். தயவுசெய்து அவர்களுக்கு ஆண்டவர் எப்படி நின்று சாலமோனிலும் பெரியவராக உயிர்த்தெழுதலின் அடையாளம் அடுத்து அவர்களுக்காக வைத்திருந்த மிகவும் மனதுருக்கத்தோடு, ஆனாலும் அவர்களை கண்டிச்சாக வேண்டிய நிர்பந்தத்தில் அவர்களை கடிந்து கொண்டு அங்கே சொன்னார் இல்லையா? இவைகளை நம்ம இப்போ கேட்குறதா வச்சுக்கிட்டு நம்ம நிலைமைக்கு நாம் ஆண்டவர் முன்னால் என்ன பதில் சொல்லலாம்? நம்ம ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? சிந்திப்போம், ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்களுக்கு ஆச்சரியமும் அதிசயமாக இருக்கிறதப்பா. ஆண்டவர் இயேசு சாலமோனிலும் பெரியவர். ஆனால் அன்றைக்கு யூதர்கள் அவரை அற்பமாக தச்சனுடைய மகன், பிசாசுகளின் தலைவன் என்றெல்லாம் சொல்லி நினைத்து தூஷித்து அவ்வளவு தாழ்வாக இழிவாக பேசினார்களே. ஆனாலும் மனதுருகி அவர்களை சுகமாக்கினார். மனதுருகி அவர்களுக்கு நல்ல போதனைகளை செய்தார். அவர்களிடம் இருக்கிற தவறுகளை கடிந்து அதை எடுத்து போட்டார். அப்படியே இன்றைக்கும் எங்கள் வாழ்வில் அவருடைய வார்த்தைகள் செய்கிறது. அதை நாங்கள் கவனிக்கிறோம்ப்பா, கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்குள் இன்னும் சீர்பட வேண்டியிருக்கிறது என்பதை உணர்கிறோம். அதனால் எங்களை தரையோடு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை சீர்படுத்தும், எங்களை குணமாக்கும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். உமக்கு உகந்த பலியாக எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.